Okay, next நம்ம important 2 mark questions வந்து இந்த யூனிட்ல இருந்து பார்க்க போறோம். Okay, இப்போ first என்ன சொல்லிருக்காங்க, identify the type of singularity for the function f of z equal to cos z divided by z at the point z equal to 0. இப்போ sin z by z கேட்பாங்க, cos z by z கேட்பாங்க. நம்ம வந்து எக்ஸாம் நம்ம டெஃபினிஷன் கொடுக்கறப்ப sin z by z வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இப்போ f of z equal to cos z by z ன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இத வந்து என்ன சொல்லிருக்கோம், டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி கேட்டிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு நம்ம 1 by z cos z ஓட ஃபார்முலா என்ன சொல்லிருக்கேன் நான், 1 minus z square divided by 2 factorial plus z power 4 by 4 factorial minus etc. So this is equal to இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1 minus z by 2 factorial plus z cube divided by 3 factorial minus etc. அப்படின்னு சொல்லி வந்துரும். சோ நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா இது என்ன சிங்குலாரிட்டின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சப்போஸ் இப்போ வந்து z க்கு 0 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா the term என்ன 1 by 0 become infinity, infinity minus something become infinity. சோ இங்க என்ன பண்ண போறோம், லிமிட் z tends to 0 f of z is equal to என்ன வந்துரும், infinity ன்னு வந்துரும். சோ இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா அந்த டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி என்னன்னு சொல்லுவோம், is a simple pole. z is equal to 0 அப்படினு சொல்லி வந்துச்சுன்னா இந்த f of z is equal to infinity வந்ததுன்னா the z is equal to 0 is a simple pole. is a simple pole. இதான் வந்து டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி ன்னு கேட்டனால நமக்கு 4 டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி இருக்கும். நம்மளோட இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிள் போல் அப்படினு சொல்லி இருக்கும். சோ ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அப்புறம் வந்து என்னன்னா இதே சேம் ப்ராப்ளமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிடியூ ஆஃப் அப்படினு கேட்பாங்க. சாரி, ரெசிடியூ ஆஃப் அப்படினு கேட்பாங்க. இப்போ ரெசிடியூ ஆஃப்னா z is equal to 0 அப்படினு சொல்லி இருந்ததுன்னா நம்ம இந்த ப்ராப்ளம்ல கேட்கல. சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to என்னன்ற பாயிண்ட்ல சிம்பிள் போலா இருக்கும், 0ன்ற பாயிண்ட்ல சிம்பிள் போலா இருக்கும். this is equal to என்ன பண்ணுவோம், z into limit z tends to this is z into limit z tends to 0 z into cos z divided by z. இப்போ z cancel ஆயிடும். cos 0 equal to 1. இப்போ z ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு கேட்கல. சப்போஸ் கேட்டிருந்தாங்க இதே சேம் ப்ராப்ளம்ல ஃபைண்ட் தி ரெசிடியூ ன்னு கேட்டிருந்தாங்கன்னா z equal to 0 ன்னு எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப z minus 0 ன்னு வரும், சிம்பிள் போன்றதுனால. So z cancel ஆயிடும். z க்கு 0 ன்னு லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா cos 0 ஓட வேல்யூ equal to 1. So இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, find the poles of f of z. find the poles of f of z னா இது நல்லாவே நமக்கு தெரியும், which is equal to 4 minus 3z divided by z into z minus 1 ன்னு அந்த denominators split up கொடுத்துக்கலாம். z is equal to 0 is a simple pole. இங்கே வெறும் only z இருக்கு. z equal to minus 1 plus 1 is a simple pole. We find the poles மட்டும் கேட்டிருக்காங்க. We get two different poles. Okay. இப்போ நம்ம next problem, நம்மளோட next problem என்ன கேட்டிருக்காங்க, define singularities ன்னு கேட்டிருக்காங்க. define singularity வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ அது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா தரவா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அது ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, define singularity of a function or singular point அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இத ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனே நம்ம இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த கிளாஸ்ல. ஓகே, போல்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ரெசிடியூ நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா next one find the residue of the function f of z is equal to 4 minus z cube into z minus 2 at a simple pole. இப்போ நம்மள ஜெனரலா ஃபைண்ட் தி ரெசிடியூ ன்னு கேட்டா எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது வந்து சிம்பிள் போல் எங்க இருக்கோ அதோட ரெசிடியூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நம்மளோட சொல்யூஷன்ல என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல போல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். z is equal to 0 is a pole of order
pole of order 3. இங்க 3 இருக்கு பவர்ன்றதுனால this is the pole of order 3. Next என்ன இருக்கும்? Z is equal to 2 is a simple pole. இப்போ 2 is simple pole. நம்மளோட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Find the residue of the function at a simple pole னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட பாயிண்ட் வந்து residue of f of z at the point என்ன பாயிண்ட் 2 equal to அப்படினா நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? limit z tends to 2 இங்க என்ன இருக்கும்? z minus 2 into f of z 4 divided by z cube into z minus 2. So z minus 2 cancel பண்ணனும். Put z is equal to 2. Now 2 cube will become 8 வந்துரும், which is equal to 1 divided by 2 is the answer. Okay, இப்போ நம்மளோட क्वेश्चन எல்லாமே இந்த மாதிரி சிங்குலாரிட்டி டைப்ல இருந்து ஒரு क्वेश्चन டெஃபினட்டா கேட்பாங்க. டெஃபினிஷன் கேட்பாங்க, ஆர் ஃபைண்ட் தி போல் கேட்பாங்க, ஆர் ஃபைண்ட் தி ரெசிடியூ ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஓகே, so next one next problem, fourth one. Fourth question என்ன கேட்டிருக்காங்கன்னா, evaluate integration over c sin is the dz where c is the entire complex plane. இது ரொம்பவே சிம்பிள். இப்போ சொல்யூஷன் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, f of z equal to என்ன இருக்கும்? sin z இருக்கு. ஸோ இங்க என்ன செய்வோம்னா, f integration over c sin z dz is equal to 0 அப்படின்னு டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். ஏன்னா since வந்து sin z is an analytic function. என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். analytic function in c. analytic function in c ஆ இருந்தது அப்படின்னா sin ஓட term equal to 0 அப்படின்னு வந்துரும். சோ இது என்ன பண்ணுங்க, இந்த ஆன்சரே இவ்வளவுதான். அந்த என்டையர் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ல sin z என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, sin zங்கிறது இமேஜினரி பார்ட். இந்த இமேஜினரி பார்ட் become 0 வந்துரும். ரியல் பார்ட்டுக்கு தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். நமக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இந்த ஒரு ஈக்குவல் டு 0ன்னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு வேல்யூ கொடுக்கிறதுக்கு தான் இதுக்கு வந்து 2 மார்க். ஓகே, இந்த இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இஸ் find the value of integration over c 3z square minus plus 7z plus 1 divided by z plus 1 into dz if c is mod z is equal to 1 divided by 2. இப்போ நம்ம இதோட சொல்யூஷன் கொடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? f of z is equal to 3z square plus 7z plus 1 divided by z plus 1 ன்னு சொல்லுவோம். சோ இங்க என்ன இருக்கும்? z க்கு என்ன வேல்யூ போட்டா 0 வரும்? -1 கொடுத்தீங்கன்னா 0 வரும். இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள்குள்ள இருக்குமா? நம்மளோட சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்ன இருக்கும்? இந்த டயகிராம் பண்ணோம்னா சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து half. சோ ஒரு half குள்ள தான் இருக்கும். சோ இங்க நம்மளோட வேல்யூ என்ன இருக்கு? -1 இருக்கு. இப்போ -1 னா இங்க ரேடியஸே டோட்டலா half ஏரியா, இங்க half, இங்க half, இங்க half. -1 னா இங்க இருக்கும். அப்ப இதுல நமக்கு வராது. is lies outside. lies outside the region mod z equal to 1 divided by 2. இப்போ lies outside the region அப்படினாலே therefore இங்க என்ன இருக்கும்? f of z is analytic. Lies outside the region ன்றப்ப f of z is analytic. inside on c. f of z இங்க lies outside ஆனதுனா f of z inside ஆ தான் இருக்கும். therefore f dash of z இங்க analytic ஆ இருக்கிறதுனால f dash of z is continuous.
C. So continuous inside C அப்படினா by Cauchy's integral formula become integration over C f of z into dz equal to 0. நமக்கு எப்பவுமே வந்து இந்த இன்டகிரேஷன் வந்து சாரி இந்த வேல்யூ வந்து இன்சைடா இருந்ததுன்னா ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணலாம். காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்ம் தான் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். லைஸ் அவுட் சைடு அப்படின்னு வந்ததுன்னா நம்மளால எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ டோட்டலாகவே நம்ம அங்கே ஒமிட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம்னா 0 தான் யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் இசட் வந்து எப்பயுமே வந்து அவுட் சைடுன்றதுக்குள்ள வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் இன்சைடாக இருக்கும், அனலிட்டிக்காக இருக்கும், இன்சைடாகவும் இருக்கும். எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். தட்ஸ் இந்த காஷியஸ் இன்டெகிரல் தியரம்னா எஃப் ஆஃப் இசட் இசட் ஈக்குவல் டு 0. இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ்னா அந்த செகண்ட் ஏரியாவில் இந்த ஐ மீன் ரெசிடியூ தியரம் அது ரிலேட்டடான கோல்டு சிமிலாரிட்டிலேருந்து கொஸ்டின் வரும். இந்த காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலாலேருந்து இதே மாதிரி என்ன இருக்கும்னா அவுட் சைடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவுட் சைட்னா ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். இவ்வளோதான் வந்து இந்த யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ். இது வரைக்கும் படித்தாலே என்ன நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணலாம்னா கான்டர் இன்டகிரேஷனும் ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சேஃபர் சைடு அதையும் வச்சுட்டோம்னா நம்ம வந்து இந்த யூனிட்லேருந்து 20 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கிடலாம். இப்போ ஜஸ்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப் டு திஸ் ஒன் வரைக்குமே பார்த்தா போதும். கான்டர் இன்டகிரேஷனும் இம்பார்ட்டன்ட். வந்து சப்போஸ் வந்து அது ஆர் பார்ட்டில் கேட்டாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு எய்தர் பார்ட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட சேர்த்து கேட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து அதையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் எய்தர் அண்ட் ஆர் எல்லா பார்ட்டுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாம் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகே ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து கான்டர் இன்டகிரேஷனை நம்ம வந்து இதில் உள்ள ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் 1ன்றது வந்து என்னவா இருக்குன்னா 0,2πன்ற இன்டர்வல் இருக்கும். நமக்கு டைப் 1 டைப் 4 தான் இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 0 to 2π. இப்போ 0 to 2π அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்த டைப் 1ன்னு சொல்றது என்ன இருக்கும்னா சப்போஸ் வந்து காஷியஸ் ரெசிடியூ காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலா கூட சப்டிவிஷன் 2ஆ கேட்கலாம். ஆர் லாரன்ஸ் சீரிஸ் கூட சப்டிவிஷன் 2ஆ கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெசிடியூ தியரம் கூட சப்டிவிஷன் 2ஆ கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து லாரன்ஸ் சீரிஸ் கூடயும் காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலாவும் எதிர்பார்த்து இருந்ததுன்னா சப்போஸ் காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலா இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கான்டர் இன்டகிரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து அந்த கொஸ்டினாக கேட்பாங்க. ஆர் பார்ட்டில் வந்து ரெசிடியூ தியரமும் கான்டர் இன்டகிரேஷனோட 4th ஃபார்மும் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து 0 to 2π இன்டர்வல்ல இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இது சப்ஸ்டிடியூட் பண்ணி z equal to e power I theta. நம்மளோட ப்ராப்ளம்ல வந்து தீட்டால இருக்கும், நம்ம z-க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ z is equal to e power I theta ன்னு இருக்கும். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z பண்றப்போ e power I theta பண்றப்போ e power I theta into I into d theta இருக்கும். நமக்கு d theta தான் இங்க சேஞ்ச் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த e power I theta-க்கு z-ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். z டைம் இருக்கும். இது டினாமினேட்டர்ல வரும்போது d theta equal to dz divided by iz. இது வந்து சப்ஸ்டிடியூஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மறுபடியும் பண்ணிக்கணும். cos theta-ன்றது என்னன்னா z square plus 1 divided by 2z எடுத்துக்கணும். sin theta sin z-ன்றது வந்து 1 divided by 2i z square minus 1 divided by z. இப்போ நான் வந்து இது ரொம்ப ஷார்ட்டா ஃபாஸ்டா கிளாஸ்ன்றதுனால நான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் எக்ஸ்பான்ஷனை சொல்லலை. நான் உங்களுக்கு டைரக்டா இதை மக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இதில் e power I theta அப்படின்னு z equal to e power I theta அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆயிலர் ஃபார்முலால cos theta plus I sin theta ன்னு எழுதுவோம். z 1 by z அப்படின்னா இதோட அப்படியே வந்து cos theta minus I sin theta இருக்கும். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணணும்னா z plus 1 by z equal to 2 cos theta ன்னு வரும். தற்போ cos theta equal to LCM எடுக்கிறப்போ z square plus 1 divided by 2 theta ன்னு வரும். 2z வந்துடும். இது வந்து cos theta plus I sin theta வந்து மைனஸ் பண்ணும்போது cos theta கேன்சல் ஆகி z minus 1 minus z ன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும். இந்த minus 2i sin theta ன்னு வரும். அது சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin z equal to 1 divided by 2i 2z square minus 1 divided by z வந்துடும். ஸோ நம்ம இது வந்து நீங்கள் ஃபுல்லாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை இது பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிலரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா cos theta-ஓட வேல்யூ வந்துடும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா sin z-ஓட வேல்யூ வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இல்லை. நம்மளோட சர்க்கிள் வந்து எல்லா
எல்லாத்துலயுமே இது வந்து காமன் சர்க்கிள் தான். z is equal to 1 னா சென்டர் வந்து 0,0 இருக்கும், ரேடியஸ் equal to 1 இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்ளம்க்கு வருவோம். ப்ராப்ளம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 0 to 2 pi 1 by 2 plus cos theta into theta by using contour integration. Cauchy's integral formula வேற, Cauchy's residue theorem வேற, contour integration வேற, substitution மெத்தட்ல போடணும். சோ இப்போ இந்த வந்து என்ன பண்ணுவோம், 0 to 2 pi அப்படினு சொல்லி இருக்கும்போது இங்க என்ன பண்ணுவோம், 1 divided by d theta க்கு என்ன பண்ணலாம் in terms of z. so in terms of z னா நம்மளோட curve என்ன இருக்கும், c வந்து z is equal to 1 ன்னு இருக்கும். சோ நம்ம 0 to 2 pi ன்றத c அப்படினு சொல்லி டெனோட்டேட் பண்ணிக்கணும். d theta ன்னு சொல்றது என்ன பண்ணுவோம், dz divided by iz. இப்போ இங்க 2 plus cos theta ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கோம், 2 plus z square plus 1 divided by 2z அவ்வளவுதான் இருக்கும் இந்த ஃபுல்லா. இப்போ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணனும், இன்டகிரேட் பண்ணனும். ஓகே, so integration over c இது என்ன பண்ணுவோம், LCM எடுத்துப்போம். dz 1 by z இருக்கும் டினாமினேட்டர்ல. இங்க என்ன இருக்கும், dz னா this is 4z plus z square plus 1 divided by 2z இருக்கும். so this is equal to z cancel பண்ணா this 2 denominator of denominator goes to numerator வந்துரும் 2 divided by i. இந்த numerator denominator integration over c dz divided by z square plus 4z plus 1 என்ற ஃபார்முலா நமக்கு வந்துரும். இப்போ z square plus 4z plus 1 கான்டர் இன்டகிரேஷன் எப்பவுமே வந்து Cauchy's ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா நான் இதை வந்து பண்ணிடுறேன். சோ நம்ம Cauchy's ரெசிடியூ தியரம் யூஸ் அப்ளை பண்ணனும்னா நமக்கு என்ன வேணும், போல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ வந்து this is equation 1. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும், to find the pole by using Cauchy's residue theorem apply பண்ணனும் அப்படினு சொன்னா நம்ம என்ன பண்ணனும், to find pole. But to find pole வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம், denominator equal to 0. denominator என்ன இருக்கு, z square plus 4z plus 1 is equal to 0. இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. சோ நம்ம z is equal to நம்ம என்ன ஃபார்முலா இருக்கும், -b plus or minus root of b square என்றது coefficient of this one 16 minus 4 into a ஓட coefficient, c ஓட value divided by 2 into a ஓட coefficient 1. the z square ஓட a. இப்போ -4 plus or minus root of 16 minus 4 we get அப்படினா வரும் 12 வரும். this is equal to 2. this is -4 plus or minus 12 என்ன பண்ணலாம், 4 into 3 divided by 2. therefore z is equal to இருக்கும் -2 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா we get -2 plus or minus இங்கே வந்து என்ன இருக்கும் 2 ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும், -4 plus or minus 2 into √3 divided by 2. இதுல 2 காமனா வெளிய எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா -2 plus or minus √3 divided by 2 இருக்கும். 2 cancel ஆயிடுனா we get z equal to first value to -2 plus √3, second value and -2 minus √3. so வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, 2 values ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, that is 2 poles ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த போல்ஸ் வந்து லைஸ் இன்சைடா இருக்கா லைஸ் அவுட்சைடா இருக்கான்னு நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணனும். z is equal to -2 plus √3 ன்ற ஒரு போல், z is equal to -2 minus √3 ன்ற போல். இப்போ இது லைஸ் இன்சைடா அவுட்சைடா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். இப்போ செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்றது டயகிராம் யூஸ் பண்ணுவோம். இந்த டயகிராம் என்ன இருக்கும், 0,0 ன்ற பாயிண்ட்ல ரேடியஸ் 1 தான் இருக்கும். -1 இங்க -1. so radius 1 ன்றப்ப இந்த சர்க்கிள் வந்து இப்படி இருக்கும். this is mod z is equal to
1. இப்போ நம்மளோட பாயிண்ட் வந்து இன்சைடா இருக்கா அவுட் சைடா இருக்கா? காஷியஸ் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணோம்னா அவுட் சைடுனா அது என்ன இருக்கும்? அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ இன்சைடுக்கு மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். சோ இது இந்த -2ங்கிறது +√3 இருக்கு. +√3 ஓட வேல்யூ என்ன? approximately equal to 1.5. √4 னா 2. √3 இருந்ததுன்னா அது கொஞ்சம் கம்மி, 1.5 இருக்கும். சோ -2 + 1.5 எடுத்தோம்னா என்ன வரும்? -5, 0.5. அப்ப -0.5ங்கிறது -1க்கு in between 0 to -1க்கு in betweenல the -0.5 இருக்கும். So the first point is the lies inside இருக்கும். இப்ப செகண்ட் பாயிண்ட் வந்து -3. இது கூட இன்னொரு -1.5 ஐயும் சேர்த்து ஆட் பண்ணா -3.5 வந்துரும். அது டெஃபினட்டா என்ன இருக்கும்? outside the circle region அப்படின்னு இருக்கும். So this is lies inside the circle C. இது வந்து என்ன இருக்கும்? lies outside C. outside C னா அது என்ன பண்ணுவோம்? ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம், டைரக்டா 0 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இன்சைடுக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிடியூ ஆஃப் f of z, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? -2 plus √3 க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். this is equal to, அது வந்து இஸ் என்ன போல்? இது இஸ் a simple pole. இதுவும் என்ன இருக்கும்? இஸ் a simple pole. so this is equal to, இங்க பண்றப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்னவா இருந்தது? given function is integration over, என்ன பண்ணுவோம்? integration over c dz divided by z square plus 4z plus 1 is equal to, என்ன பண்ணிக்கலாம்? dz divided by z minus 2 plus √3 into z minus 2 minus √3 over c. So இத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. -2 plus √3 வந்து lies inside, அது வந்து outside. இப்ப lies inside outsideக்கு நம்ம விட்டுறலாம். இன்சைடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? r1 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். r1ன்றது region 1. the limit z tends to -2 plus √3. இங்க என்ன பண்ணுவோம்? -2 plus √3. இந்த டேர்ம் எதுக்கு வந்து கம்பைன்ட் ஆயிருக்கோ அந்த பிராக்கெட் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். z -2 plus into dz divided by z minus 2 plus √3 into z minus 2 minus √3. இந்த two terms cancel ஆயிடும். இங்க லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்றப்போ என்ன வந்திருக்கும்? இங்க வந்து dz வராது, சாரி. இது நம்மளோட ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணனும் into f of z. f of z தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்டா எழுதியாச்சு. so this is equal to, first term cancel ஆயிடுது, 1 divided by z க்கு என்ன பண்றோம்? -2 plus √3 அப்ளை பண்ணியாச்சு. -2 plus 2 வந்துரும். -2 plus √3 வந்துரும். so -2 plus 2 cancel ஆகி we get 1 divided by 2 into √3 அப்படின்னு சொல்லி வந்துரும். so நம்ம by Cauchy's residue theorem find out பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 2 into sum of the residues. நம்மளோட given equation 1 ல என்ன சொல்லிருக்காங்க? 2 into integration over c dz divided by z square plus 4z plus 1 இருக்கும். so this implies 2 divided by I. by Cauchy's residue theorem ல என்ன இருக்கும்? 2 I into sum of the residues. this sum of the residues. r1 ன்றது first போலுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. and second போல் வந்து r2 ன்றது lies outside ஆ இருக்கும். therefore r2 equal to 0. இங்க 2 I into sum of the residues ன்னு இருக்குல, which is equal to இங்க 4 I. ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 4 into sum of the residue ன்னு என்ன இருக்கும்? 1 divided by √2 in plus 0. therefore
pi by root 3, which is the answer. இது ஒரு important problem. இந்த மாதிரி problem வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாரன்ஸ் சீரிஸ் கூடயோ காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா கூடயோ உங்களுக்கு சப்டிவிஷன்ல எய்தர் பார்ட்ல கேட்பாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், இந்த யூனிட்டோட லாஸ்ட் क्वेश्चन. இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது இல்லாம क्वेश्चन பேப்பரே இருக்காது. சோ அதனால நான் இது உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளமே நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த டைப்ல வந்து என்ன இருக்குன்னா -infinity to infinity p of x divided by q of x என்ற x என்ற ஃபார்முலா இருக்கும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து தீட்டால இருந்தது. இங்க x இருக்கும். அங்க வந்து z is equal to 1 ன்னு இருக்கும் ரீஜன். இங்க வந்து z is equal to r ன்னு இருக்கும். இந்த r ன்றது வந்து -infinity to +infinity இருக்கிறதுனால இது செமி சர்க்குலா தான் இருக்கும். சோ இந்த r ன்றது -r to +r அப்படிங்கற ரீஜன்ல இருக்கும். z is equal to infinity னா வெரி லார்ஜா இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணோம்னா ரீஜன் -r to +r ல செமி சர்க்குலா எடுத்துக்கோ. ஓகேவா? if r tends to infinity னா then integration வந்து என்ன பண்ணும் gamma of f of z equal to 0 அப்படினு எடுத்துப்போம். அப்ப இது மாதிரி இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் செமி சர்க்குலா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா x is replaced by z ன்னு எடுத்துட்டு இந்த கர்வ் வந்து c ஆ இருக்கும். சோ integration over c z square dz divided by z square plus a square z square plus b squared ஆ இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணனும்னா by using Cauchy's residue theorem யூஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணனும்னா to find வந்து pole find out பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் denominator equal to 0. இப்போ denominator equal to 0 denominator equal to 0 அப்படினா this is z square plus a square into z square plus b square equal to 0. So z square plus a square equal to 0 னு ஒரு ஃபார்ம் வரும். செகண்ட் ஒன் z square plus b square equal to 0. This is z square equal to minus a square, z equal to plus or minus ai, and z square equal to minus b square, z is equal to plus or minus I into b. நம்ம என்ன பண்ணியாச்சு போலோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியாச்சு. z equal to நமக்கு we get four type of poles. என்னென்ன போல்ஸ்னா z equal to ai, z equal to minus ai, z equal to bi, z equal to minus bi. இந்த four type of poles வந்து எது இன்சைடா இருக்கு இது அவுட்சைடா இருக்கான்னு நம்ம செக் பண்ணனும். அதுக்கு வந்து டயகிராம் எடுத்துப்போம். This is 0, 0. இப்போ இங்க ai ங்கிறது this is y axis, this is x axis. ரியல் நம்பர்ல x axis ல இருக்கும். இமேஜினரி நம்பர் வந்து i வந்து y axis ல இருக்கும். சோ நம்மளோட ஆன்சர் எல்லாமே y axis ல தான் இருக்கு. x எல்லாமே 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0, a அப்படிங்கற பாயிண்ட் இங்க இருக்கும். 0, a. Next 0, b. 0, b ன்ற பாயிண்ட் b ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். 0, minus ai. 0, minus a. 0, minus b. அப்போ சோ நம்மளோட ரீஜன் வந்து this is r axisல r, இங்க minus r. இப்போ நம்மளோட ரீஜன் அப்படினு சொல்றது என்ன இருக்கும்னா பாசிட்டிவ் half semicircle-ன்றதுனால இப்படிதான் இருக்கும். அப்ப சோ 0, b ன்ற பாயிண்ட் 0, a ன்றது lies inside இருக்கு. இந்த two points-உம் lies outside இருக்கு. அப்ப எதுலாம் inside இருக்கு? ai inside இருக்கு and bi lies inside. இப்ப is a simple pole lies inside the circle. இது outside. This one inside. எல்லாமே simple pole. This is outside. நம்ம என்ன நீங்க எழுதுனா z equal to a is a simple pole lies inside the circle. circle வந்து எனக்கு mod z equal to r அந்த மாதிரி எழுதிப்போம். இப்போ சோ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப Cauchy's residue theorem அப்ளை பண்றப்ப இந்த two cases மட்டும் தான் Cauchy's residue theorem அப்ளை பண்ணுவோம். ஓகே
theorem apply பண்றப்போ residue of f of z at a I நம்மளோட இங்க ப்ராப்ளம்ல என்ன இருந்தது லிமிட் z tends to ai z minus ai into f of z so நம்மளோட லிமிட் z tends to ai நம்மளோட ப்ராப்ளம் வந்து z minus ai f of z என்ன ஃபார்முலா இருந்தது 1 divided by z plus ai into z minus ai into z plus bi into z minus bi z minus ai z minus ai cancel ஆயிடும் the remaining terms எல்லாத்துக்கும் put z is equal to ai அப்படினு நம்ம அப்ளை பண்ணுவோம் okay so this is 1 divided by ai னா we get 2ai செகண்ட் அங்க வந்து என்ன இருக்கும் ai plus bi இங்க நெக்ஸ்ட் ai minus bi so this is equal to 1 divided by 2ai இங்க i காமனா எடுத்துட்டோம்னா a plus b இங்க ஒரு i காமனா எடுத்துட்டோம்னா a minus b so it is equal to 1 divided by I into I squared now become minus 1 so minus 2ai a plus b into a minus b na a square minus b square this is r1 r1 ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் நம்ம r2 ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதுல என்ன இருக்கும் bi to find r2 அப்படினு சொன்னா bi இருக்கும் இப்ப நம்மளோட இதுல என்ன இருக்கும் இங்க bi z minus bi you z minus bi no z minus bi cancel ஆகும் இப்ப remaining term இருக்கும் remaining termல என்ன பண்ணுவோம் substitute பண்ணுவோம் this is bi ன்னு substitute பண்றப்ப first term bi plus ai into bi minus ai into bi plus bi which is equal to i காமனா வெளிய எடுத்துட்டோம்னா we get a plus b இங்க இதுக்கு i காமனா வெளிய எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் bi minus ai னா minus c வெளிய எடுத்து காமனா எடுத்துட்டோம்னா a minus b into 2ib which is equal to inga minus 1 into I so this is I into I minus 1 vandrum minus into minus plus vandrum so 1 divided by 2ib a square minus b square this is r2 so r3 ன்றது 0 lies outside and r4 is equal to 0 இப்போ நாம என்ன பண்ணுவோம் ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்றப்ப sum of the residues காப்பி பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ரெசிடியூவை ஆட் பண்ணுவோம் காஷியஸ் ரெசிடியூ தியரமை யூஸ் பண்ணுவோம் by Cauchy's residue theorem integration over c the f of z is equal to minus infinity to infinity f of x dx is equal to 2 pi I into sum of the residues which is equal to 2 pi I into a divided by 2i into a square minus b square second one is minus b divided by 2i a square minus b square நம்மளோட அந்த f of z என்ற ஃபங்க்ஷன்ல z ஸ்கொயர் னு ஒன்னு இருக்கு அத நம்ம மிஸ் பண்ணியாச்சு இங்க bi whole square which is equal to this is equal to b cancel by 1b is here so நம்மளோட
ஃபைனல் ஆன்சர்ன்றது என்ன இருக்கும்? R2ன்றது 1 divided b divided by minus 2i into a plus b into a minus b. So a square minus b square. அது மாதிரி என்ன இருக்கும்னா ஒரு f of z ல z வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, z எழுதுறப்ப z ஸ்கொயர் எழுதுங்க f of z ல. இங்க நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ z ஸ்கொயருக்கு என்ன இருக்கும்? ib சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ப்ரீவியஸ் ஒன்ல வந்து ia அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ இங்க r2 ஓட வேல்யூ b divided by 2i into a square minus b square இருக்கும். r1 ஓட வேல்யூ என்னவா வந்திருக்கும்? r1 is equal to இதே மாதிரி ai சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ r1 is equal to a divided by 2i into a square minus b square. This is r1. இந்த z க்கு ai ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, r3 equal to 0, r4 equal to 0. இப்போ நம்ம sum of the residues வந்து இங்க கொடுக்கறப்போ என்ன இருக்கும்? a divided by 2i into a square minus b square minus b divided by 2i into a square minus b square. இந்த ஒரு டேர்ம் நான் மிஸ் பண்ணிருக்கேன். இந்த டேர்ம் வந்து நீங்க நியூமரேட்டர்ல ai இன்னும் whole square, denominatorல bi, செகண்ட் பார்ட்ல bi whole square எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2 pi i into இப்போ LCM எடுத்தோம்னா 2i is a common. So a square minus b square na a minus b, which is equal to 2i 2i cancel ஆயிடும். pi into a minus b, இது a square minus b square என்ன பண்ணா a plus b into a minus b, a minus b cancel ஆயிடும், which is equal to pi divided by a plus b. இப்போ integration over minus infinity to plus infinity x square into dx divided by x square plus a square, x square plus b square equal to pi divided by a plus b. இதான் வந்து இதோட proof. Sometimes வந்து என்ன பண்ணுவாங்கன்னா integration over 0 to infinity x square into dx divided by x square plus a square x square plus b square ஃபைனல் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு என்ன தெரியும்? இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால 2 pi by இங்க வந்து ஈவன் ஃபங்க்ஷனா நம்ம என்ன பண்ணோம்? 2 ஆல minus infinity to infinity f of x into dx is equal to ஈவனா இருந்தது அப்படின்னு சொன்னா that is 0. minus infinity to infinity f of x into dx equal to 0 na if f of x is odd, equal to 2 into integration over 0 to infinity f of x dx இருந்ததுனா even. இப்போ இதனால 2 pi by a plus b. இது வந்து ஒரு very important problem. அதனால நீங்க வந்து தரவா இத வந்து வொர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தேன். z க்கு நியூமரேட்டர்ல z போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, z equal to ai னோ z equal to bi னோ ரெசிடியூ ஃபைனல் பண்றப்ப சொல்லி இந்த ஆன்சரை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இவ்வளவுதான். நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தரவா வொர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து 20 மார்க்ஸ் டெஃபினட்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் 5th யூனிட்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பை.